வணக்கம் நேர்களே. இந்த அன்புமணி ராமதாஸ் என்கிற மன்னிக்கணும், ராமதாஸ் என்கிற பேரை பயன்படுத்தக்கூடாது, ராமதாஸ் சொல்லிட்டாரு. இந்த ராமதாஸ் அன்புமணிங்கிற ஆளு எப்படின்னு கேட்டீங்க, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிற பழமொழியை உடைச்சி எரிஞ்சாரு. ஏன்னா அப்ப ஆரம்பிச்ச அந்த அவர் ராமதாஸ் போய் அவ்வளவு கஷ்டப்பட்டு அத்தனை கிராமங்களுக்கு நடந்தெல்லாம் போய் கட்சியை வளர்த்து ஆளாக்கி கொண்டு வந்த ஒரு கட்சியை அவர் உயிரோடு இருக்கிறப்பவே அந்த கட்சி கபாலிகரம் பண்ணி இன்னைக்கு அவர்கிட்ட எந்த ஒண்ணு கேட்டு அவரை அவ்வளவு இதா பேசி அவரை பேசுறதெல்லாம் அதாவது வடிவேல் காமெடி சொல்லுவார்ல, அது மாதிரிதான் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் தெளிவா பேசிட்டு அப்போ அப்போ பொய்யா பொய்யா எல்லாம் பேசிட்டு வைக்கிற ஆப்பு எல்லாம் செம ஆப்பா வச்சுக்கிட்டு இருக்காரு அன்புமணி. என்ன அவரை நீங்க எக்காலத்தில் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி இருந்ததே மொத்தம் 4% ஓட்டு தான். அதுல 2% ராமதாஸ் கொண்டு போயிட்டாரு, 2% அன்புமணி கிட்ட இருக்குது. அன்புமணி என்கிற பொட்டிமணி அவர்களே, உங்களோட தரம் என்னங்கிறது நல்லா தெரியும். அவரே ராமதாஸ் தான் சொல்லிட்டாரு, உங்க பொண்டாட்டி சமயாவும் நீங்களும் போய் ராமதாஸ் பக்கத்துல காலுக்கு 2 பக்கத்துல நின்றுகிட்டு நீங்க பாஜக கூட கூட்டணிக்கு என்ன ஜெயில தள்ளிடுவாங்கன்னு நீங்க ரூபாய் கொடுத்தது கூட இப்ப அது கூட வாக்கு திருட்டு தான் சொல்லியிருக்கீங்க. இப்ப 1000 ரூபாய் கொடுத்தது உங்களுக்கு என்ன தைரியம் சார்? ஒரு பெண்களுக்கு கொடுக்குற 1000 ரூபாய் நீங்க இவ்வளவு கமாண்டிங் கொச்சப்படுத்துறீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு மனசுல காழ்ப்புணர்ச்சி இருக்கணும். இது வரைக்கும் ஒன்றிய அரசு மோடி அரசு ஒரு நிதி தரல, கல்வி நிதி தரல, பேரிடர் நிதி தரல, எந்த நிதி ஜிஎஸ்டி எந்த நிதி எதுவுமே தராம இருக்கப்ப உங்க வாய் அங்க திறந்துச்சா? ஏன் நிதி கொடுக்கலன்னு கேட்டீங்களா? இது வரைக்கும் வராது வாய். ஏன்னா ஆப்பு வச்சிருவார் அமித்ஷா. சிபிஐ வழக்கு இருக்குது, மெடிக்கல் காலேஜ் ஊழல் இருக்குது உங்க மேல. குற்றம் புரிஞ்சதுனாலதான் வாய மூடிட்டு இருக்கீங்க. அதனால உங்க அப்பாவை மிரட்டி கூட்டணி வச்சுங்க. நீங்க எல்லாம் பேசக்கூடாது சார், பேசுறதுக்கு தகுதியற்ற மனிதன். அவுரங்கசீப் தான் அவுரங்கசீப் தன்னுடைய தந்தையார தூக்கி ஜெயில வச்சான். யார? ஷாஜகான தூக்கி உள்ள வச்சான். ஷாஜகான் அவங்க அப்ப ஜஹாங்கீரை தூக்கி உள்ள வச்சான். ஜஹாங்கீர் அவங்க அப்ப அக்பரை தூக்கி உள்ள வச்சான். இப்படி அவர்கள் வழி வழியா அப்பனை ஜெயில வச்சுட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. நீங்க பதத்தான் செஞ்சிருக்கீங்க. என்ன உங்க அப்பனை தூக்கி உள்ள ஜெயில வைக்கல? அவர் உயிரோடு இருக்கப்ப அவர் கொண்டுட்டீங்க. கொண்டுட்டு இந்த கட்சியை பிடிக்கிட்டு இப்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுல எந்த கட்சியும் பேசுறதுக்கு தகுதியற்ற மனுஷன் அன்புமணி. முகுந்தன்கிற ஆளை பதவிக்கு வரக்கூடாது, சொந்தக்காரங்க எல்லாம் போடக்கூடாது. அப்ப உங்க பொண்டாட்டி யாரு? சொந்தக்காரங்க தானே. அது மட்டும் கட்சிக்கு வரலாமா? அது மட்டும் எலெக்ஷன்ல நிக்கலாமா? எல்லாம் செய்யலாமா? அக்கா பையன் நிக்க கூடாது. என்ன இது கேட்டா கட்சி பிரச்சனை, உள்கட்சி பிரச்சனை. உள்கட்சி பிரச்சனை உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தான், உங்க கட்சி அலுவலகத்துல இருக்கிறவங்க தான். தெருவுக்கு அது பொது பிரச்சனை. எந்த கட்சி வேணாலும் பேசுவான். நீங்க பேசலாம்.